பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்புக்கு விட்டு கொடுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார், நம்மை தேடி வருகிறார். இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 33 அதிகாரம் 6 வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. நம்முடைய தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த மகத்துவமுள்ள மகா பெரிய தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் சர்வ சேனைகளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை உங்களை தேடி வரும்பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 8 அதிகாரத்திலே 8 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவரை அறியாத ஒரு ஜாதியிலிருந்து வந்த மனிதன், அவன் ஒரு யூதன் அல்ல, ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவின் வல்லமையை குறித்து அறிந்தவனாக அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை அறிந்த அந்த மனிதன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்கிறான். நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமாவேன். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு வார்த்தை சொல்லும், என் பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு செழிப்பாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை தேடி ஓடி போக வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையினால் வானாதி வானங்களும் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. எத்தனை மகிழ்ச்சியான ஒரு செய்தி, எத்தனை மகத்துவமான ஒரு செய்தி, எத்தனை ஆச்சரியமான ஒரு செய்தி. அநேக நேரங்களில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு சரியாக தெரிவதில்லை. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய சொல் தீவிரமாய் செல்லும் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தீவிரமாய் சென்று காரியங்களை சாதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் ஹல்லேலூயா உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.